இந்த படம் எதை பத்தி பேசுது, என்ன மாரி விஷயங்கள் இதில பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, நெறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மொழி உணர்வு சம்மந்தமா, இன உணர்வு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள வந்து ரொம்ப சீரியஸான விஷயங்களெல்லாம் கூட ரொம்ப சாதாரணமா நமக்கு வந்து உணர்வுகள கடத்துற மாரியான காட்சிகள் நெறையவே வச்சிருக்காங்க. அதிலயும் வசனங்களுமே நெறைய இடங்கள்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு முக்கியமான கேரக்டர் பேசக்கூடிய ஒரு வசனம் இருக்கும். நான் எந்த தமிழ்ல பேசுறேங்கிறது பிரச்சனை இல்ல, நான் தமிழ்ல பேசுறதே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற அந்த டயலாகா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உண்மை சொல்றேனா, பொய் சொல்றேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எனக்கு 7 நாள் டைம் குடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கேட்கக்கூடிய அந்த டயலாகா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய சீரியஸான எமோஷனலான விஷயங்கள வந்து சின்ன சின்ன டயலாக்ஸ் மூலமா ரொம்ப அழகா கடத்தியிருக்காங்க. ஓவரால் இந்த படம் வந்து ஃபன்னா, ஃபீல் குட்டா, ஜாலியா போயிட்டே இருந்தாலும் கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது ஒரு சீரியஸான விஷயம் ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த விஷயத்தை எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் பதட்டமும் நமக்குள்ள வருது. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்திருந்த எண்டிங்கும் சரி, அதுல அவங்க ரிவீல் பண்ண ஒரு ட்விஸ்டும் சரி, நம்ம பெருசா எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்பவே கன்வின்சிங்கா எமோஷனலாவும் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த கிளைமாக்ஸ்னால தான் அந்த படம் முடிஞ்சு வரும்போது ஒரு ரொம்ப பயங்கர எமோஷனலான மொமெண்டோட நம்ம வந்த மாதிரி இருந்துச்சு. இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம வேற நாட்டுக்காரங்களா, அகதிகளா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ற நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படியான ஒரு கிளைமாக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹார்ட்ஃபெல்ட்டா இருந்துச்சு. அடுத்ததா டெக்னிக்கலி ரொம்பவே நீட்டான ஒரு படமா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கும்போதே வந்து கம்மியான நாட்கள்ல கம்மியான பட்ஜெட்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே தெரியாத மாதிரி ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா இதை எடுத்திருக்காங்க. ஒரு காலனிக்குள்ள நடக்குது, ஃபியூ லொகேஷன்ஸ் தான், ஒரு சில கேரக்டர்ஸ் தான், அவங்கெல்லாம் ரிப்பீட்டடா பார்க்குறோம் அப்படின்னாலும் அந்த உணர்வு நமக்கு எங்கேயுமே வந்துடாத மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு படமா டெக்னிக்கலி இது எடுத்திருக்காங்க.